அதிமுகவில் அடுத்த விக்கெட் அவுட். தாவேகாவுக்கு தாவும் அடுத்த எம்எல்ஏ. அதிர்ச்சியில் எடப்பாடி. ஓரொன்று ஒன்று ஈரொன்று ரெண்டு புரிஞ்சுக்கடா என்னோட ஃப்ரெண்டு என்ற பாடல் வரிகளை போல இப்படி ஒவ்வொருத்தரா அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்ததால் அதிமுகவில் கடைசியாக ஒன்றல்ல 2 பேர் தான் கடைசியாக இருப்பாங்க போல. அப்படி தாவேகா என்ன மாயாஜால மந்திரம் பண்ணினார்கள் என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அரியணை ஏறினார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள். இதனால் தூய சக்தி தீய சக்தி ஆனது தான் மிச்சம். காரணம், அதிமுகவில் இருக்கும் ஊழல் சக்திகளாகிய 6 பேர் தாவேக பக்கம் தாவினார்கள். இதனால் அதிமுக ஒவ்வொன்றா உதிர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில் அதிமுக தலைமையை வலுப்படுத்துவதற்கு முட்டி மோதி வர்றாப்புல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் முயற்சியாக வரும் இடைத்தேர்தலில் எப்படியாவது வென்றாக வேண்டும், அதுவும் குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பாடுபட்டு வர்றார். இந்நிலையதான் இடைத்தேர்தலின் கையெடுப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடனான முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் அமைப்பு வலுப்படுத்துதல் குறித்து நடைபெற்ற இந்த கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்திருக்கு. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒசூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் பங்கேற்காதது கட்சிக்குள்ள புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. மாவட்ட அளவிலான முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாதது குறித்து பல்வேறு ஊகங்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவி வந்தது. கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவிலிருந்து சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் வேறு கட்சிகளுக்கு மாறிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக சில முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்திருப்பது கட்சி தலைமையிடம் கவலையை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த முக்கிய புள்ளிகளில் சத்தியபாமா, மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வைகை செல்வன் போன்றோர் அடங்குவர். இந்த நிலையில் ஒசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ணனின் கூட்ட புறக்கணிப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் தனிப்பட்ட காரணங்களால் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையா அல்லது அரசியல் ரீதியான ஏதேனும் அதிருப்தி காரணமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் ஏதும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் கட்சி மாறும் திட்டத்தில் உள்ளாரா என்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கிறது. இருப்பினும் இது குறித்து எம்எல்ஏ தரப்பிலோ அல்லது அதிமுக தலைமையிலோ எந்தவித உறுதிப்படுத்தும் தகவலும் கிடையாது. தகவல்கள் அனைத்தும் ஊகங்களாகவே பார்க்கப்படுது. வரும் நாட்களில் பாலகிருஷ்ணனின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவான விளக்கம் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அவரது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதிமுக மற்றும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கப்படும் முக்கிய அம்சமாக மாறியிருக்கு. ஆக எடப்பாடி தலைமையிலான அதிமுக தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. போனால் போகட்டும் போடா என்ற பாடல் வரிகளைப் போல இப்படி ஒவ்வொருத்தரா அதிமுகவிலிருந்து போனால் இனி அதிமுக கதி அரோகதி தான். ஆக அதிமுக அஸ்திவாரத்தை இனி யார் ஆட்டி புடுங்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கெல்லாம் முக்கிய மூலஸ்தனமாக விளங்கும் தாவேக தலைவர் விஜய் அதிமுகவில் உள்ள பிள்ளைகளை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டிவிட்டு வருகிறார். அவரது பகல் கனவு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.